නායෑම් සහ නායාමය மண்சரிவு மற்றும் மண்சரிவு அபாயம் காரணமாக தமது வதிவிடங்களிலிருந்து வேறு இடங்களில் குடியமர்த்த வேண்டிய குடும்பங்களை அடையாளம் கண்டு மீள்குடியமர்த்தும் வேலைத்திட்டம் பயனாளிகளினால் வீடொன்றை நிர்மாணித்துக் கொள்ளும் பொறிமுறைக்கமைய அமல்படுத்தப்படுகிறது. இந்த வேலைத்திட்டத்தின் கீழ் வீடொன்றை நிர்மாணிப்பதற்காக உயர்ந்தபட்சம் 1.6 மில்லியன் ரூபாய்களை அடையாளப்படுத்துகின்ற குடும்பம் ஒன்றுக்கு வழங்கப்படுவதுடன் இந்த தொகையை வீடொன்றுக்கு 2.5 மில்லியன் ரூபாய் வரையில் அதிகரிப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. වැඩසටහන මිලියන 2.5 දක්වා වැඩි කිරීමට ඊයේ කැබිනට් මණ්ඩලයේදී තීන්දුව ගත්තේ. விவசாய செய்கைக்கு மானியம் வழங்குவது தொடர்பிலும் இதன்போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. හානියට පත් ශේෂ්ත්‍රභෝග 2025 நவம்பர் மாத நடுப்பகுதியில் இடம்பெற்ற சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்டுள்ள பயிர்கள், மரக்கறி மற்றும் பழ செய்கைகளை துரிதமாக மீள்பயிரிடல் செய்வதற்கு விவசாயிகளுக்கு உதவிகளை வழங்குவதற்கும் இவ்வனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்டுள்ள மிளகு, கோபி மற்றும் ஏலக்காய் போன்ற சிறு ஏற்றுமதி பயிர்களின் முழு செய்கைக்கு உதவிகளை வழங்குவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் ஏற்கனவே கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் இவ்வுதவிகளை ஏற்புடைய பயனாளி விவசாயிகளுக்கு வழங்குவதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்துடன் பாதிக்கப்பட்ட தேயிலை, தெங்கு மற்றும் ரப்பர் போன்ற பயிர்களின் மீள் செய்கைக்கு உதவிகளை வழங்க வேண்டிய தேவை பற்றி பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சினால் திரைசேரிக்கு பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. கீழ் குறிப்பிட்ட வகையில் உதவிகளை வழங்குவதற்கு நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தேயிலை செய்கைக்கு உயர்ந்தபட்சம் ஹெக்டேயர் ஒன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையும், ரப்பர் செய்கைக்கு உயர்ந்தபட்சம் ஹெக்டேயர் ஒன்றுக்கு 4 லட்சம் ரூபாய் வரையிலும், தெங்கு செய்கைக்கு உயர்ந்தபட்சம் ஹெக்டேயர் ஒன்றுக்கு 7,50,000 ரூபாய் வரையிலும் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. තමයි ඊයේ කැබිනට් මණ්ඩලය අනුමත කළේ.